வணக்கம் நண்பர்களே, நீங்க பார்த்துட்டு இருக்கிறது SRVTWIZ தமிழ் சேனல். நான் SRVTWIZ. ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அட்வான்ஸ் கொஞ்சம் ஒரு என்ட்ரி லெவலில் இருந்து இன்டர்மீடியட் லெவல் ஆஃப் மைனிங் எப்படி நம்ம வந்து பண்ணுறது அப்படிங்கிறத காட்டப்போகிறேன். ஸோ இந்த வீடியோ பார்க்கறது மூலமாக உங்களுக்கு வந்து நைஸாக யூஸ் பண்ணிட்டு இருந்தவங்க எல்லாரும் வந்து இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அடிஷ்னல் இன்கம் வந்து கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதனால தான் நம்ம வந்து இந்த மெத்தடை இப்போ போஸ்ட் பண்ணுறோம். ஸோ இந்த மெத்தடில் கொஞ்சம் ஒர்க் நீங்கள் பண்ண வேண்டியதாக இருக்கும். முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒர்க்கை நைஸாக பண்ணிட்டு இருக்கோம். பட் இந்த ஒர்க்கை நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ அது பண்ணுறது மூலமாக உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காசும் வந்து ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது எப்படி அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நைஸா சாஃப்ட்வேரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சாஃப்ட்வேர் அதுக்கு பின்னாடி வந்து மைனஸ் ஒர்க் பண்ணும். ஸோ மைனஸ் வந்து அது ஒரு சாஃப்ட்வேர், அது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அல்காரிதம்ஸ்லாம் உங்கள் ஜிபியூவில் எக்ஸிக்யூட் பண்ணி சால்வ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த மைனஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீனிக்ஸ் மைனர், கிளேமோர் மைனர், டீரெக்ஸ் மைனர், டீம் ரெட் மைனர், அப்புறம் வந்து ஈத்தர் மைனர், அப்புறம் வந்து சிசிஜி மைனர், அந்த மாதிரி நிறைய மைனஸ் இருக்குது உங்களுக்கு. ஸோ இந்த மைனஸ் யூஸ் பண்ணி அந்த நைஸாஷ் வந்து மைன் பண்ணி அதில் வர ஒரு இன்கம்மை உங்களுக்கு வந்து காட்டும். அதில் வந்து கொஞ்சம் கமிஷனும் அவங்க வந்து எடுத்துப்பாங்க. ஸோ அந்த கமிஷன் நீங்கள் அவாய்ட் பண்ணுறது மூலமாக அந்த கமிஷன் காசும் உங்களுக்கு வந்து வரும். ஸோ இதன் மூலமாக நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா earn பண்ணலாம். பட் இன்னும் கொஞ்சம் ஒர்க் நீங்கள் வந்து பண்ணணும் கொஞ்சம் மைனிங் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த ஒர்க்ஸ் எல்லாம் எப்படி அப்படின்னு நான் சொல்லி தந்துடுறேன். ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நீங்கள் வந்து பார்த்து பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க ஒரு டைம் அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ டெஃபினட்டாக வந்து வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அதே மாதிரி வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து போன வீடியோ பார்க்கல அப்படின்னா வந்து டெஃபினட்டாக போய் பார்த்துட்டு வாங்க. பிகாஸ் அதில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி கிரிப்டோ வாலெட் கிரியேட் பண்ணுறது அப்படின்னு நான் வந்து சொல்லியிருப்பேன். ஸோ அது பார்க்கறது மூலமாக உங்களுக்கு வந்து கிரிப்டோ வாலெட் கிரியேட் பண்ணி எப்படி மைனிங் ஸ்டார்ட் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு ஐடியா வரும் உங்களுக்கு. ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் நெக்ஸ்ட் லெவலுக்கு வந்து தாண்டி போயிருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா லைக் பண்ணிக்கோங்க வீடியோவை. அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேனலுக்கு. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். லைக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் கமெண்ட்டும் பண்ணுங்கள். அது பண்ணுறது மூலமாக தான் இது ரெண்டும் பண்ணுறது மூலமாக தான் இந்த சீரியஸ் நான் வந்து கண்டினியூ பண்ண முடியும். அதே மாதிரி எனக்கும் கொஞ்சம் என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். நிறைய பேருக்கு நம்ம வீடியோவும் போய் ரீச் ஆகும். ஸோ டெஃபினட்டாக அதை மறந்துடாதீங்க. இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணணும்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. அதே மாதிரி டிஸ்கார்ட் சர்வருக்கும் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. அதில் வந்து ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து இருப்பாங்க. எல்லாருக்கூடையும் நீங்கள் வந்து இன்ட்ராக்ட் பண்ணலாம். உங்களோட கொஸ்டின்ஸ்க்குலாம் வந்து ஆன்சர் கிடைக்கும். நீங்களும் என் கூட வந்து ஒரு நாளைக்கு ஒரு டைம் வந்து அங்கே வருவேன் டிஸ்கார்டில். வாய்ஸ் சேனலில் வரும். ஸோ நீங்கள் வந்து தாராளமாக உங்கள் கொஸ்டின்ஸ் கேட்கலாம். சப்போஸ் நீங்கள் கால் பண்ணி எடுக்கல அப்படின்னா. ஸோ கால் பண்ணுறவங்க வந்து கொஞ்சம் வந்து பில்டு கன்ஃபார்மாக பண்ணுறீங்க, கன்ஃபார்மாக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து கால் பண்ணுங்கள். ஏன்னா வந்து நிறைய பேர் கால் பண்ணுறீங்க, டவுட்ஸுக்கெலாம் கால் பண்ணுறீங்க. என்னால் எல்லார் காலையும் எடுக்க முடியல ஃப்ராங்காக சொல்லணும்னா. ஸோ அதனால தான் கொஞ்சம் நான் டிஸ்கார்டு வந்துருங்க. நீங்கள் டிஸ்கார்டில் வந்து நான் இருப்பேன். ஸோ அந்த டைமில் நீங்கள் வந்து என்கிட்ட டவுட்ஸ் எதாவது கேட்கணும்னா கேட்கலாம். ஸோ சண்டே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 5 to 5:30 லைவ் வருவோம். மறந்துடாதீங்க, ஈவினிங் 5 to 5:30 லைவ் வருவோம். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட டிஸ்கார்டில் நீங்கள் வந்து போஸ்ட் பண்ண உங்களோட ரிக்ஸோட பிக்ஸ்லாம் வந்து நான் வந்து ஃபீச்சர் பண்ணுவேன். அதே மாதிரி உங்களோட டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் அதில் நான் வந்து கிளாரிஃபை பண்ணுவேன். ஸோ டெஃபினட்டாக வந்து வாங்க சண்டே, மறந்துடாதீங்க. ஸோ இப்போ நம்ம வந்து எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஸோ இப்போ நம்ம வந்து குரோம் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் இருக்குது. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நியூவாக இருந்தீங்கன்னா. அதே மாதிரி நம்மளோட வீடியோஸோட லைக் பண்ணி கமெண்ட் ஒரு சின்ன கமெண்ட் உங்களால் முடிஞ்ச கமெண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபீனிக்ஸ் மைனர் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்த்துருவோம். ஸோ இந்த வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ டெஃபினட்டாக செக் பண்ணி பாருங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓல்டேட்டட் வெப்சைட். நான் கரண்ட் வெப்சைட் உங்களுக்கு நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அதில் வந்து நீங்கள் வந்து ஃபீனிக்ஸ் மைனர் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அது கீழே போனீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு இந்த மாதிரி லினக்ஸ், விண்டோஸ், சோர்ஸ் கோட் அதெல்லாம் காட்டும். நீங்கள் வந்து விண்டோஸ் வந்து கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கணும். டவுன்லோட் பண்ணும்போது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டேஞ்சரஸ் அப்படின்னு காட்டும் உங்களுக்கு. ஸோ அதுக்கு என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டவுன்லோட்ஸ் போயிட்டு கீப் டேஞ்சரஸ் ஃபைல் அப்படின்னு கிளிக் பண்ணுங்கள். கீப் எனிவேஸ் அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா இது வந்து டவுன்லோட் ஆகிடும். ஸோ டவுன்லோட் ஆகிட்ட பிறகு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில பல வேலைகள்லாம் இருக்குது. முன்னாடி சொன்ன மாதிரி செட்டிங்ஸில் போயிட்டு நீங்கள் வந்து வைரஸ் அண்ட் ப்ரொடெக்ஷன் த்ரெட்ஸ் இது போய்க்கோங்க. இதில் போயிட்டு நீங்கள் வந்து ரியல் டைம் ப்ரொடெக்ஷன்ஸ் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணணும் எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி. இல்லை அப்படின்னா வந்து நீங்கள் வந்து எக்ஸ்க்ளூஷன் ஆட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்க்ளூஷன் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட அந்த ஃபோல்டரை மட்டும் நீங்கள் வந்து எப்பயுமே ஸ்கேன் பண்ணாத, அதை விட்டுரு, வைரஸ் இருந்தாலும் பரவாயில்ல அதை விட்டுரு அப்படின்னு நீங்கள் வந்து சொல்கிற மாதிரி. ஸோ அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆடுன்னு கொடுத்து நீங்கள் வந்து ஆட் எக்ஸ்க்ளூஷன் கொடுத்து ஃபோல்டர்னு கிளிக் பண்ணி எந்த ஃபோல்டர் வேணுமோ அந்த ஃபோல்டர் நேமை கிளிக் பண்ணிக்கோங்க. எக்ஸ்க்ளூஷன் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணுறது மூலமாக உங்களோட சாஃப்ட்வேர் வந்து அதை ஸ்கேன் பண்ணாது. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ண ஃபோல்டரை எக்ஸ்பேண்ட் பண்ணணும். வின்ட்ராயர் மூலமாக நீங்கள் வந்து ஜிப் ஃபைலாக இருக்கும். ஸோ அதை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள். எங்கே எக்ஸ்பேண்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா பண்ணி வச்சிருப்பீங்க இல்லையா, ஏதாவது ஒரு சாஃப்ட்வேர் ஏதாவது ஒரு ஃபோல்டரில் வந்து எக்ஸ்க்ளூஷன் போட்டு வச்சிருப்பீங்க. அந்த ஃபோல்டருக்குள்ளே எக்ஸ்பேண்ட் பண்ணணும். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எக்ஸ்பேண்ட் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ எக்ஸ்பேண்ட் பண்ண பிறகு ஃபீனிக்ஸ் மைனர் 5.5 விண்டோஸ் அப்படின்னு காட்டும் உங்களுக்கு. ஸோ நான் வந்து அது கொஞ்சம் ரீநேம் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஈதன் இருக்காது. அந்த ஃபோல்டருக்குள்ளே போனீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய டெக்ஸ்ட் டாக்குமெண்ட்ஸ் இருக்கும். அப்புறம் வந்து பேட்ச் ஃபைல்ஸ்லாம் இருக்கும். ஸோ கடைசியில் வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் மைனர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும்.
ஒரு பேட்ச் ஃபைல் இருக்கும். இதை கிளிக் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் எடிட் அப்படின்னு கொடுங்க. ஸோ எடிட் பண்ணுறது மூலமாக நீங்கள் வந்து உங்களுடைய ஃபைல்ஸ் வந்து சிலதெல்லாம் மாற்ற வேண்டியது இருக்கும். எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ரீப்ளேஸ் த இடிஎஸ் அட்ரஸ் வித் யுவர் ஓன் இடிஎச் வாலெட் அட்ரஸ் இந்த வாலெட் ஐஃபோன் வாலெட் ஆப்ஷன். அப்புறம் ரிக்கு வந்து ரிக் நேம் அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்னது அப்படின்ட்டு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஐஃபோன் வாலெட்னு போட்டிருக்கலையே, அதுக்கப்புறம் ஸ்பேஸ் கொடுத்து ஒரு நம்பர் இருக்கும். ஸோ அந்த நம்பரை உங்களோட கிரிப்டோ வாலெட் மூலமாக நீங்கள் வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கணும். இதே வந்து யூஸ் பண்ணீங்க அப்படின்னா வந்து உங்களால் மைண்ட் பண்ண முடியாது. பிகாஸ் அதில் கொடுத்துருக்கதே யூஸ் பண்ணிங்கன்னா அது வந்து வேறு ஒருத்தரோட அட்ரஸோ இல்லை வந்து ஃபேக் அட்ரஸோ இருக்கும் உங்களுக்கு. ஸோ அதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு உங்களோட கிரிப்டோ வாலெட்டுக்கு போய்க்கோங்க. நம்ம இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஜியோடெஸ் வாலெட் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ அதில் வந்து காயின் பேலன்ஸ் இருக்கிற இடத்துல நீங்கள் வந்து சர்ச் பண்ணுங்கள் ETH அப்படின்ட்டு. சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன்று பாப்பப் ஆகும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா டெபாசிட் அப்படிங்கிற பட்டன் கிளிக் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு வந்து டெபாசிட் அட்ரஸ் ஆஃப் ETH வந்து உங்களுக்கு கிடைக்கும், அதாவது ஈத்தேரியமோடது. ஸோ இன்றைக்கி நம்ம வந்து எத்தேரியம் தான் மைன் பண்ண போகிறோம், பிட்காயின் இல்லை. நைஸாக என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எத்தேரியம் மைன் பண்ணி அதை செல் பண்ணி பிட்காயின் வாங்கி உங்களுக்கு பிட்காயின் டெபாசிட் பண்ணும். ஸோ அந்த ஒரு ப்ராசஸ் தேவையில்லை நம்மளுக்கு. ஸோ இதுதான் நம்மளோட டெபாசிட் அட்ரஸ். ஸோ இந்த அட்ரஸை நீங்கள் வந்து காப்பி பண்ணி இந்த வாலெட்டுன்னு இருக்கிற இடத்துல நீங்கள் வந்து போட்டுக்கணும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட எத்தேரியம் அட்ரஸ். ஸோ இந்த இடத்துல நீங்கள் வந்து போட்டுக்கிட்ட பிறகு அதை விட்டுருங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டாட் கொடுத்து உங்களுக்கு ரிக் 001 இருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களோட ரிக் நேம் போட்டுக்கலாம். என்ன நேமாக வேணாலும் இருக்கலாம், எந்த நேம் வேணாலும் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மைனிங் பூல் வந்து நம்ம செலக்ட் பண்ணணும். இண்டிவிஜுவல் மைனிங் கண்டிப்பாக வந்து பண்ண முடியாது. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ethermine.org இந்த பூலில் தான் நம்ம வந்து மைன் பண்ண போகிறோம். உங்களுக்கு எந்த பூலில் வேணாலும் மைன் பண்ணிக்கலாம். நீங்கள் நானோ பூல் இருக்குது, ஹைவ் பூல் இருக்குது, அந்த மாதிரி நிறைய பூல்ஸ் வந்து இருக்குது. அதில் நீங்கள் வந்து மைன் பண்ணிக்கலாம். பட் நம்ம வந்து இப்போ ethermine.org அப்படிங்கிற பூல்ல தான் மைன் பண்ண போறோம். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா லெட்ஸ் ஸ்டார்ட் மைனிங் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு நீங்க வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த சர்வர்ஸ் செலக்ட் பண்ணணும், எந்த சர்வர்ல மைன் பண்ண போறோம் அப்படின்ட்டு. நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஏஷியா சர்வர்ல மைன் பண்ண போறோம். ஸோ அதை செலக்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பூல் அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த இடத்துல நீங்க வந்து இந்த 2 ஸ்லாஷுக்கு அப்புறம் பிளேஸ் பண்ணணும். ஸோ இந்த 2 ஸ்லாப்ஸ்க்கு அப்புறம் ஓஆர்ஜின்னு இருக்கு இல்லையா, இது வரைக்கும் நீங்கள் வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணணும். இது வந்து 555 தான் இருக்கும். இது வந்து SSL போர்ட், அதை எதுவும் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் செகண்ட் பூல் சூஸ் பண்ணணும். நம்ம வந்து யூரோப் பக்கத்தில் இருக்கிறதுனால நம்ம யூரோப் சூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பூல் 2, ஏன்னா ஃபஸ்ட்டு இன்கேஸ் பூல் 1ல ஏதாவது ப்ராப்ளம்னா உங்களுக்கு வந்து பூல் 2ல டக்குன்னு மைனிங் ஸ்டார்ட் பண்ணிவிடும். ஏன்னா வந்து ஏதாவது மெயின்டெனன்ஸ் அந்த மாதிரி ஏதாவது விஷயங்கள்லாம் உங்களுக்கு வந்து மைனிங் வந்து அஃபெக்ட் ஆகாது. ஸோ இந்த மாதிரி பண்ணிட்ட பிறகு இதில் வந்து எல்லாமே அவ்வளோதான். நீங்கள் வந்து AMD கார்டை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா சில ஓவர் கிளாக் செட்டிங்ஸ் இதிலே நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ஐஃபோன் RX பூஸ்ட் அந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து நிறையா இருக்குது, மெமரி கிளாக் பண்ணுறது அதெல்லாம். ஸோ அதெல்லாம் இன்னொரு வீடியோவில் நான் வந்து கண்டிப்பாக போடுறேன். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சேவ் பண்ணிக்கணும். இந்த சேவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து உங்களோட செட்டிங்ஸ் எல்லாமே வந்து சேவ் ஆகிடும். ஸோ நீங்கள் அதாவது மாற்றினது எல்லாமே. நெக்ஸ்ட் இதை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அந்த ஃபோல்டரில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் மெனு இருக்கும். இதை வந்து டபுள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ டபுள் கிளிக் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு மைனிங் ப்ரொசீஜர் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இப்போ நீங்கள் பார்க்கலாம், ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு வந்து மைனிங் ப்ரொசீஜர் ஸ்டார்ட் ஆகும். நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட 1070 கார்டு தான் வந்து யூஸ் பண்ணுறேன் மைனிங் பண்ணுறதுக்கு. ஸோ உங்களுக்கு வந்து டேக் பர்சன்டேஜ்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு உங்களுக்கு வந்து மைனிங் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ உங்களுக்கு நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்க்கலாம் மைனிங் எப்படி ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறது. ஸோ நீங்கள் வந்து நைசாஸ் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த ஒரு பேஜை வந்து பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக. ஸோ அது வந்து நைசாஸ் சாஃப்ட்வேர், அதுக்கப்புறம் இது வந்து யூஸ் பண்ணுறது நம்ம வந்து டேரெக்டாக இதை யூஸ் பண்ணிடுறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 25.646 மெகாஹெர்ட்ஸ் கிடைக்குது. அதே மாதிரி பவர் கன்சப்ஷன் பார்த்தீங்கன்னா 128 வாட். ஸோ இதை நம்ம வந்து இப்போ மாற்றணும், சரிங்களா? ஏன்னா வந்து 25 வாட் வந்து 1070க்கு வந்து 25 மெகாஹெர்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே கம்மி. ஸோ 29 to 30 மெகாஹெர்ட்ஸ் வந்து 1070க்கு வரும் கண்டிப்பாக. ஸோ இதை மாற்றுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா MSI ஆஃப்டர் பர்னர் டவுன்லோட் பண்ணணும். ஸோ MSI ஆஃப்டர் பர்னர் அவங்களோட அஃபிஷியல் சைட்லேயே இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணிட்டு இன்ஸ்டால் பண்ணுங்கள். ஆஸ் யூஷுவல் எல்லாமே நெக்ஸ்ட்னு கொடுத்துட்டு வாங்க. ஸோ டவுன்லோட் ஆகிடும். நீங்கள் வந்து இப்போது என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா MSIயோட ஆஃப்டர் பர்னரை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க, சரிங்களா? இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா MSI ஆஃப்டர் பர்னர் இங்கே இருக்குது. ஸோ நம்மளோட இதை வந்து பெருசு பண்ணிக்கோங்க, இந்த இடத்துல இது வச்சுக்கலாம், ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம வந்து ஓவர் கிளாக் பண்ணுறோம். இது வந்து டிஃபால்ட்டாக இருக்குது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து ஓவர் கிளாக் பண்ண ஆரம்பிக்கிறோம் இப்போது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கோர் கிளாக் வந்து பார்த்தீங்கன்னா 0ல் இருக்குது. நம்ம வந்து நம்மளுடைய ஒவ்வொரு ஜிபியூஸ் பொறுத்து இந்த ஓவர் கிளாக்கிங் நம்மளுக்கு வந்து இருக்கும். டெஃபினட்டாக உங்களுக்கு ஓவர் கிளாக் பண்ண தெரில, நீங்கள் வந்து அன்சர்டனாக இருக்கீங்க அப்படின்னா ட்ரை பண்ணாதீங்க, கொஞ்சம் ரிஸ்க்கு தான். பட் வந்து
எக்கச்சக்க வேல்யூஸில் போகாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணி பாருங்கள். உங்களோட ஜிபியூக்கு எதாவது கரெக்டாக இருக்குன்ட்டு ஒவ்வொரு ஜிபியூக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். நான் டிஸ்கார்ட் சர்வரில் இந்த ஓசிஸ் எல்லாத்தையுமே வந்து அப்ளை பண்ணுறேன் உங்களுக்கு. ஸோ அது மூலமாக நீங்கள் வந்து பார்க்கறது மூலமாக தெரிஞ்சுக்கலாம் எப்படி வந்து ஓசி பண்ணுறது, அதாவது எந்த வேல்யூஸ் வந்து வைக்கிறது அப்படின்ட்டு. கண்டிப்பாக வந்து நம்ம டிஸ்கார்ட் சர்வர் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஃபியூச்சர்லேயும் நிறைய ஓசி வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வரும். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா என்னோட ஜிபியூக்கு ஆல்ரெடி ஓசி செட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த செட்டிங்ஸ் பண்ணுறது மூலமாக 1070க்கு உங்களால் வந்து கொஞ்சம் நல்லாவே வந்து அச்சீவ் பண்ணலாம், ஒரு நல்ல வேல்யூஸ் வந்து அச்சீவ் பண்ணலாம். ஸோ ஃபேன் ஸ்பீடு பார்த்திங்கன்னா 90ல் இருக்கும், பிகாஸ் ஹீட் ஆகும். கோர் கிளாக் பார்த்தீங்கன்னா 200ல் இருக்குது, மெமரி கிளாக் பார்த்தீங்கன்னா 550ல் இருக்குது, ப்ளஸ் எல்லாமே பவர் லிமிட் 85ல் வச்சுருக்கேன் நான். ஸோ இதை கொடுத்து நான் அப்ளை கொடுக்குறேன். இப்போ வந்து ஃபேன் எல்லாமே வந்து உங்களுக்கு ஸ்பீடாக ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ 25 மெகாஹெர்ட்ஸ்லேருந்து நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் அடிஷனலாக கொடுக்கும். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ நான் வர இந்த ஒரு ஜிபி வச்சு தான் ஸ்க்ரீன் ரெக்கார்டும் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் அடி வாங்கினா வாங்கலாம், ஒன்று குவாலிட்டி அடி வாங்க, இல்லை மைனிங் அடி வாங்க. ஸோ நீங்கள் பார்க்கலாம் 26.718லேருந்து 27 வந்திருக்கு, இப்போ 28.168 மெகாஹெர்ட்ஸ் வரைக்கும் நம்மளுக்கு வந்து வந்திருக்கு. ஸோ யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா 29 வந்து வரும் எனக்கு. ஸோ இப்போ நான் வந்து இந்த ஓபிஎஸ் யூஸ் பண்ணுறதுனால என்னால் வந்து பார்த்திங்கன்னா 29 அச்சீவ் பண்ண முடியல. ஸோ பவர் கன்சப்ஷன் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஹையாக தான் இருக்குது, பிகாஸ் வந்து பார்த்திங்கன்னா 1070 வந்து கொஞ்சம் அன்சர்டைனாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ எந்த டைமில் எந்த பவர் கன்சியூம் பண்ணோம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ அந்த ஒரு ப்ராப்ளம் இருக்குது 1070ல். கண்டிப்பாக நீங்கள் வந்து 130 வாட்டுக்கு நீங்கள் வந்து பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கு கீழே பண்ணால் என்னோட கார்டு வந்து கிராஷ் ஆகுது. ஸோ ஒவ்வொருத்தரோட கார்டு ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்கள் வந்து பண்ணிக்கணும். அதே மாதிரி டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 54 டிகிரி செல்சியஸ் ஏசி ரூம்னால இந்த டெம்பரேச்சரில் இருக்குது, இல்லாட்டி இன்னும் கொஞ்சம் ஹையாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 28.2 வந்து நம்மளுக்கு ஸ்டேபிளாக கிடைக்குது, ஒரு 3 மெகாஹெர்ட்ஸ் எக்ஸ்ட்ரா கிடைக்குது. ஸோ 1660 சூப்பர் வீடியோவில் பார்த்து நிறைய பேர் வந்து கேட்டிருப்பீங்க என்னோட 1660 சூப்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக 23 தான் கிடைக்குது அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறது மூலமாக இன்னும் கொஞ்சம் வந்து அச்சீவ் பண்ணலாம். ஸோ உங்களோட மெகாஹெர்ட்ஸ் வந்து அச்சீவ் பண்ணலாம். ஸோ ரொம்பவே வந்து ஒரு சிம்பிளான ப்ராசஸ். பட் இந்த செட்டிங்ஸ்லாம் நீங்கள் வந்து இஷ்டத்துக்கு விளையாடாதீங்க. ஏதாவது தெரியாமல் பண்ணீங்க அப்படின்னா என்ன வேணாலும் நடக்கலாம், வாரண்டி டேமேஜ் ஆகலாம். பிகாஸ் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ஓவர் கிளாக்கிங் போனீங்கன்னா உங்களோட போர்டில் வந்து ஏதாவது எரிஞ்சு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் பண்ணிங்கன்னா வாரண்டி போயிடும். கேர்ஃபுல்லாக இருங்க, அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது, ஓகேங்களா? ஸோ அதையும் நான் வந்து உங்களுக்கு முன்னாடியே சொல்லிட்டேன். ஸோ அவ்வளோதான் காய்ஸ், இந்த வீடியோ வந்து இவ்வளோ தான் எண்ட் பண்ணுறேன் இந்த வீடியோவை. பிகாஸ் வந்து ரொம்பவே வந்து ஒரு சிம்பிளான ப்ராசஸ். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஒரு 5 நிமிஷத்துலேயே வந்து உங்களுக்கு முடிஞ்சிடும் இந்த ப்ராசஸ் வந்து. ஸோ டெஃபினட்டாக வந்து வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கமெண்ட்டும் கண்டிப்பாக வந்து பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நான் வந்து உங்களை பார்க்குறேன். சண்டே பார்த்தீங்கன்னா 5 to 5:30 நம்ம வந்து லைவ் வருவோம். ஸோ டெஃபினட்டாக வந்து செக் பண்ணி பாருங்கள், பிகாஸ் அங்கே நிறைய உங்களோட டவுட்ஸ்லாம் வந்து கிளியர் ஆகும். ஓசி செட்டிங்ஸ் சொன்னால் டிஸ்கார்ட் சர்வர்ஸ் ஜாயின் பண்ணுங்கள். அதில் வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் ஓசி செட்டிங்ஸ். ஸோ அதில் வந்து நீங்கள் வந்து உங்களோட ரிக்ஸோட பிக்ஸ் கூட போஸ்ட் பண்ணலாம். நான் சண்டே லைவ் வரும்போது உங்களோட ரிக்கை வந்து ஃபீச்சர் பண்ணுவேன் அதில். ஸோ அது மூலமாக நிறைய பேர் வந்து உங்கள் ரிக்கை வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் எப்படி ரிக்லாம் பில்ட் பண்ணுறது அப்படிங்கிறது. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், பிகாஸ் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.